Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe After Effectsல இது போல ஒரு ஸ்பின் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Guys, இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கம்போசிஷன்ல ரெண்டு வீடியோ வச்சிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த வீடியோல இருந்து அடுத்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்பின் டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் லேயருக்கு போறேன். லேயர்ல நியூ அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லேயருக்கு மேல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் ஆயிருக்கும். அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு ஒரு மோஷன் டெயில் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும். சோ அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட் மெனுக்கு போனோம். எஃபெக்ட் மெனுல ஸ்டைலிஷ் அப்படின்னு இருக்கும். சோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மோஷன் டெயில் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும். சோ அப்படி கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல அவுட்புட் வித் டிஃபால்ட்டா 100 இருக்கும். இதை நம்ம 250 அப்படின்னு மாத்திக்கிறோம். இதே போல அவுட்புட் ஹைட் அப்படின்னு இருக்கும். இதுவும் டிஃபால்ட்டா 100 இருக்கும். இதையும் நம்ம 250 அப்படின்னு மாத்திக்கிறோம். அதுக்கு இதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு நம்ம ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட் மெனுக்கு போகணும். எஃபெக்ட் மெனுல டிசார்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொட்டேஷன் அப்படி இருக்கும். சோ இந்த ரொட்டேஷன் டாகிள் கீயை ஆன் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய கரண்ட் டைம் இண்டிகேட்டரை ஜஸ்ட் இந்த வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் வச்சுட்டு இப்போ ரொட்டேஷன் டாகிள் கீயை நான் ஆன் பண்றேன். இப்படி டாகிள் கீயை நான் ஆன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் யூ அப்படின்னு நான் பிரஸ் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் கீ ஃப்ரேம் இந்த இடத்துல ஆன் ஆயிருக்கும். அடுத்து என்னுடைய கரண்ட் டைம் இண்டிகேட்டரை இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு அடுத்து இந்த ரொட்டேஷன்ல ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குறேன். அதாவது 360 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 316 கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு கீ ஃப்ரேம் ஜென்ரேட் ஆயிருக்கும். அடுத்து இந்த யூஸ் கம்போசிஷன் அப்படின்ற இடத்துல இந்த டிக் எனேபிள் இருக்கும். ஜஸ்ட் இதை டிசேபிள் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஆங்கிள் 0 இருக்கும். இது 180 அப்படின்னு நம்ம மாத்திக்கணும். இப்போ பிளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கும். இதுதான் ஸ்பின் டிரான்சிஷன் எஃபெக்ட். கைஸ், இது போல ஒரு ஸ்பின் டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்போசிஷன்ல 2 வீடியோ எடுத்துக்கணும். ஸோ அந்த 2 வீடியோ ஒரு வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம கம்போசிஷன்ல செட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் மெனுக்கு போனோம். எஃபெக்ட் மெனுல ஸ்டைலிஷ் அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மோஷன் டெயில் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு போனீங்க அப்படின்னா அவுட்புட் வித் அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டா 100 இருக்கும். அதை நம்ம 250 அப்படின்னு மாத்திக்கிறோம். அதே போல அவுட்புட் ஹைட் டிஃபால்ட்டா 100 இருக்கும். அதையும் நம்ம 250 அப்படி மாத்திக்கிறோம். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட் மெனுக்கு போனோம். எஃபெக்ட் மெனுல டிசார்ட் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போகணும். அங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அது டாகிள் கீயை ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கரண்ட் டைம் இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு நம்மளுடைய ரொட்டேஷன் டாகிள் கீயை ஆன் பண்ணிக்கிறோம். அப்படி ஆன் பண்ணிட்டு நம்மளுடைய கரண்ட் டைம் இண்டிகேட்டரை நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்க ரொட்டேஷனை 360 டிகிரி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா யூஸ் கம்போசிஷன் அப்படின்ற இடத்துல டிக்கா இருக்கும். அதை நம்ம அன்டிக் அப்படி கொடுத்துக்கணும். அந்த ஷட்டர் ஆங்கிள் டிஃபால்ட்டா 0 இருக்கும். அது 180 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ நம்ம ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ மாறும்போது ஒரு அழகான ஸ்பின் டிரான்சிஷன் எஃபெக்ட் நடந்திருக்குது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.